கருப்பு முடிச்சா கருப்புல போறாங்க பொங்குது போறதா இதுல பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல. சாம்பார் பொடி தவிர மற்ற எல்லா பொடியும் போடுறேன். போடு போடு. வீடியோஸ் உங்ககிட்ட சொல்லுங்க. என்னன்னா இது என் தம்பி அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கடுகு கறிவேப்பிலை வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தாளிச்சு அப்படியே எல்லாம் பொடியும் அப்படியே போட்டுவிட்டு கடைசியா முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே சதுன்னு அப்படியே அது ஒரு கிரேவி டைப்ல அவன் பண்ணுவான். சூப்பரா இருக்கும். நான் பண்றது அது மாதிரி தான். நமக்கு எவ்வளவு டேஸ்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எண்ணெயிலேயே அப்படி வளர்க்குறது. எண்ணெய்லாம் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் எல்லாமே ஜாஸ்தி சாப்பிடுவேன். சில டைமில் எல்லாமே அளவாகவும் சாப்பிடுவேன். அது அந்த அப்பப்போ உடம்பு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நான் அது மாதிரி சாப்பிட்டுக்குவேன். நீங்கள் அதை எப்படிங்கிறத அவங்க எப்படி சமைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும்,
அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். ஒரு மெத்தேடு இப்படி ஒன்று பண்ணலாம். கத்தியப்பா இங்க எல்லாத்தையும் அப்படியே வெளியே அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன். சொல்லுமா எல்லாம் உச்சாவே போறானுங்களாமா. முட்டை தோழி தூக்கிறீங்களா? தக்காளி கூட கொஞ்சம் அதிகமா போட்டா நல்லா இன்னும் நல்லா இருக்கும். தக்காளி போடலாம். அப்பா இது மாதிரி சாப்பிட்டதே இல்ல, அதனால அவருக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் அப்படி அளவா போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி கடுகறிப்புல இருந்துச்சுன்னா போதுங்க. வெங்காயம் தக்காளி இருந்துச்சுனாவே போதும். மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்துச்சுனாவே போதும். ருசியா நம்ம என்ன செய்யணுமா செஞ்சிடலாம். சரிங்களா? பெப்பர் பொடியும் கறி மசாலாவை மட்டும் கொஞ்சம் போடுவோம். லைட்டா உப்பு போடலாம். உப்பு சுத்தமா உரையில, ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். பூண்டு போடணும். பூண்டு போட்டுருவோம். பூண்டு போட்டுருந்தா சூப்பரா இருக்கும். மறந்துட்டேன் பூண்டு போடும். இதுவும் டேஸ்டா தான் இருக்கும். பூண்டு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு எதுலையுமே பூண்டு போட்டா கொஞ்சம் பிடிக்கும். இந்த சிக்கன் வறுத்தாலும் சரி, எதுவும் சரி. தக்காளி வணக்கிறது கூட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்டா. கொத்து புரோட்டா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பாத்தீங்களா, அந்த டேஸ்ட். ஆனா கொத்து புரோட்டா இல்லாம அவ்வளவுதான். அப்படியே சாப்பிட்றத பார்க்கலாம். அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடலாம். அப்படி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் எப்படின்னு நான் அப்படியே சொல்றேன். கருவாட்டு குழம்பு நேற்று நைட்டு வச்ச கருவாட்டு குழம்பு
சூடு பண்ணிட்டோம். சூப்பராக தான் இருக்குது. இன்னமும் மதியானம் தயிர் வாங்கிட்டு வந்து தாளித்தோம். அதுவும் நல்லா தான் இருக்குது. தயிர் எப்பவுமே சில பேர் தண்ணி அதிகமாக ஊற்றி சாப்பிடுவாங்க. மோர் சாப்பிடலாம். ஆனால் தயிராக சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக கலந்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். முட்டை அப்படியே ஒரு சதன்னு அந்த கிரேவி டைப்பில் அப்படியே பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை வச்சு தான் இப்போ நைட்டு டின்னர் நம்ம முடிக்க போகிறோம். விசில் வந்துருச்சு, சாப்பாடு வச்சாச்சு. ஓகே, நீங்கள் வண்டி லோட் ஆகலை. என்னடா ஒரே டிஷர்ட்லேயே இருந்துருக்கோமேன்னு பார்க்காதீங்க, யோசிக்காதீங்க. டிரைவரும் அதுக்கு அப்படி தான். குளிக்கிறதுக்கு இடம் இருந்தால் குளிக்க இடம் இருந்தால் டைம் இருக்காது, டைம் இருந்தால் குளிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரியே தான் அமையும் சுச்சுவேஷன், அந்த மாதிரி தான் அமையும். ஓகே, அடுத்தடுத்து அப்பா சாப்பிட்றது எப்படின்னு பாருங்க. போதும். கார்த்தி முட்டை கிரேவி செஞ்சிருக்கா. அப்படி எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு சுடுது. நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க. இல்லை ஸ்மாராக இருந்தாலும் ஸ்மாராக இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை உண்மையில நல்லா இருக்குன்னு. ஓகே தானே? டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகேவா? எல்லாம் ஓகே, கரெக்டாக இல்லை. சூப்பர். அர்ஜென்ட்ல முட்டை இருந்துச்சுன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். நல்லா இருக்குங்க. நம்ம உறவுகளை கார்த்தி செஞ்சிருக்கா. அப்படி நல்லா இருக்கு. உண்மையாலுமே சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நன்றி மக்களே, நன்றி உறவுகளே.